சிவபெருமானை இந்த பதிகம் சொல்லி நாம வழிபாடு செய்கிற போது முதல்ல மனசுல ஒரு தைரியம் வரும். அடுத்து என்ன பண்றதுனே தெரியாம நம்ம தகச்சு நிற்கும் போது ஏதோ ஒரு வழி நமக்கு கிடைக்கும். இப்போ நான் சொற்பொழிவாளரா ஊர் ஊரா போய் சொற்பொழிவு பண்றேன். மாசம் ஒரு 10 நிகழ்ச்சி எனக்கு வருதுன்னா, இந்த மாதிரி நான் பதிகங்கள் சொல்லும்போது, கோவில் வழிபாடுகள் செய்யும்போது, ஒரு 20 நிகழ்ச்சிக்கான வாய்ப்பு வந்ததுன்னா, அத பயன்படுத்தி நான் உழைக்க தயாராக இருக்கும்போது, எவ்வளோ பெரிய கடனா இருந்தாலும் அது குறைய தானே செய்யும். அப்படிதான் நாம இதெல்லாம் புரிஞ்சுக்கணுமே தவிர, நான் இப்படி உட்கார்ந்து சாமி கும்பிட்டுட்டே இருந்தா எனக்கோட கடன் தீந்துருமா? அப்படி சில பேர் கேட்பாங்க. நம்ம உழைக்க தயாராக இருக்கணும். அத முதல்ல நம்ம புரிஞ்சுக்கணும். உழைக்கிறதுக்கான வாய்ப்பு கிடைக்கும்போது, நாம உழைக்க தயாரா இருக்கணும். இவருக்கு முதல்ல மனசுக்கு தைரியம் தேவைப்பட்டுச்சு. அதனால நான் சொன்னது, இந்த பதிகத்த நீங்க சொல்லுங்க. உங்களுக்கு கூட ஏதாவது ஒரு விஷயத்த நினைச்சு எனக்கு பயமா இருக்கு. என்ன பண்றதுன்னு தெரியல. மனசுல ஒரு பயம் இருந்துகிட்டே இருக்கு அப்படின்னா, இந்த பதிகத்தை நீங்கள் சொல்லி சிவபெருமானை வழிபாடு செய்யலாம். கொண்டலார் வந்திட கோலவார் பொழில்களில் கூடி மந்தி தண்டவார் களை பிடித்து ஏறி மாமுகில்தனை கதுவு கொச்சை அண்ட வானவர்க்கும் அமரரும் முனிவரும் பணிய ஆலமுண்ட மா கண்டனார் தம்மையே உள்குனி அஞ்சல் நெஞ்சே. மனசே பயப்படாத, சிவபெருமான் இருக்கிறார் என்று சொல்லக்கூடிய இந்த பதிகத்தை ஒவ்வொரு நாளும் சொல்லி நாம் சிவபெருமானை வழிபாடு செய்கிற போது மனசுல இருக்கக்கூடிய பயம் நிச்சயமாக குறையும். இறைவனுடைய அருளால் மன தைரியம் கிடைக்கும்.